الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا قيل لكم تفسحوا في المجالس فافسحوا يفسح الله لكم وقال نبينا صلى الله عليه وسلم إذا صلى أحدكم للناس فليخفف فإن منهم الضعيف والسقيم والكبير أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ஸலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, உலகத்திலே எல்லாவற்றிற்கும் வழிகாட்டுகின்ற இஸ்லாம் கூட்டங்கள் எப்படி நடக்க வேண்டும், அவைகளிலே என்னென்ன வழிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றியும் மிக தெளிவாகவே வழிகாட்டி இருக்கிறது. அதில் முதலாவதாக தேவையில்லாத கூட்டங்களுக்கு செல்லக்கூடாது. தனக்கும் தீனுக்கும் சமூகத்திற்கும் எந்த கூட்டம் தேவையோ அந்த கூட்டங்களுக்கு மட்டும்தான் செல்ல வேண்டும் என்ற முதல் விஷயத்தை சென்ற ஜும்மாவிலே நாம் பேசியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக கண்ணியத்திற்குரியவர்களே, சமூகத்திற்கும் தீனுக்கும் நமக்கும் பயன் தரக்கூடிய ஒரு கூட்டம் நடைபெறுகிறது என்றால் அந்த கூட்டத்திற்கு முதலாவதாக செல்பவர்கள் முதலாவதாக அமர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து வருபவர்கள் அடுத்தும், அதற்கு அடுத்து வருபவர்கள் அடுத்த இடத்திற்கும் உரிமையுள்ளவர்களாக ஆகிவிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்துல ரெண்டு செய்திகள் இருக்கிறது. முதலாவதாக, எந்த ஒரு கூட்டம் நடைபெறுவதாக இருந்தாலும் அந்த கூட்டம் பயனுள்ள கூட்டமாக இருக்க வேண்டும். நாம் எந்த கூட்டம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறோமோ அவைகள் எல்லாமே தீனுக்கும் சமூகத்திற்கும் பயனுள்ள கூட்டம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி பயனுள்ள கூட்டத்திற்கு முதலிலே சென்று முதலிலே அமர்ந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. கூட்டத்திற்கென்று முதலிலே செல்ல வேண்டும், முதலிலே சென்று முதலிலே அமர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கூட்டத்திற்கு தாமதமாக வந்து முதல் இடத்திற்கு செல்வதற்கு முண்டியடிக்க கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். நாங்கள் நபிகளாருடைய சபையிலே அமர்ந்திருந்தோம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுவார்கள். புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அப்படி அமர்ந்திருந்த சமயத்தில் 3 நபர்கள் வந்தார்கள். முதல் நபர் முன்னால் வந்து அமர்ந்து கொண்டார். இரண்டாவது நபர் பின்னால் அமர்ந்து கொண்டார். மூன்றாவது நபர் சபையிலிருந்து சென்று விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலா உனப்பியுக்கும் பிஸலாசின், இந்த 3 நபர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவா என்று கேட்டார்கள். சொன்னார்கள்,
முதல் நபர் அவர் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வந்தார், அல்லாஹ்வும் அவரோடு நெருங்கிவிட்டான். ஃபஆவா இலல்லாஹி, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வந்தார். ஃபஆவாஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹ்வும் அவரின் பக்கம் நெருங்கிவிட்டான். இரண்டாவது நபர் ஃபஸ்தஹ்யா, அவர் வெட்கப்பட்டு பின்னால் அமர்ந்து கொண்டார். ஃபஸ்தஹ்யா மின்ஹு, அல்லாஹ்வும் அவரிடமிருந்து வெட்கப்பட்டு கொண்டான். மூன்றாவது நபர் அஅரல, அல்லாஹ்வை புறக்கணித்தார், நபிகளாரை புறக்கணித்தார், சபையை புறக்கணித்தார், அல்லாஹ்வும் அவரை புறக்கணித்தான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸின் மூலமாக ஒரு சபைக்கு, ஒரு கூட்டத்திற்கு, ஒரு மஜ்லிஸுக்கு செல்லுகின்ற பொழுது முதல் ஆளாக முதல் இடத்திலே அமர்ந்து கொள்வது என்பது அல்லாஹு தஆலாவின் நெருக்கத்தை பெற்றுத் தருவதற்கு அது காரணமாக ஆகிவிடும் என்பது தெரிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, முதல் வருபவர்கள் எல்லா வகையிலும் முதல் உரிமை பெறுபவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கூறுகிறார்கள் என்றால், லா யுகீம ரஜுலு அர்-ரஜுல மின் மஜ்லிஸிஹி ثم يجلسه فيه, ஒரு மனிதர் ஏற்கனவே அமர்ந்திருந்த அந்த இடத்திலே ஒரு மனிதரை எழுப்பிவிட்டு அந்த இடத்திலே இன்னொருவர் அமர்வதற்கு எந்த வகையான உரிமையும் பெற மாட்டார். ஒரு மனிதர் ஏற்கனவே ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறார், பின்னால் வரக்கூடிய ஒருவர், அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, முன்னால் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அவரை அந்த இடத்திலிருந்து எழுப்பி அவரை பின்னால் போக சொல்லிவிட்டு அந்த இடத்திலே அமர்வதற்கு பின்னால் வந்தவருக்கு எந்த வகையான உரிமையும் கிடையாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, இப்படியும் சொல்லுவார்கள், ஒரு மனிதர் ஒரு இடத்திலே அமர்ந்து விட்டு அங்கிருந்து எழுந்து ஒரு தேவைக்காக செல்கிறார் என்றால் அவர் மீண்ட அந்த இடத்திற்கு வருகின்ற பொழுது அந்த இடத்திற்கு அமர அவரே தகுதியானவர். ஃபஹுவா ஹக்கு மின்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இரண்டு ஹதீஸ்களின் மூலமாக தெரியக்கூடிய செய்தி என்னவென்றால், யார் முதலிலே வருகிறார்களோ அவர்கள் முதல் இடத்தை பிடித்துக் கொள்வதற்கு மிக தகுதியானவர்கள், அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கும் மிக தகுதியானவர்கள். இரண்டாவதாக, பின்னால் வந்துவிட்டு முன்னால் அனைவர்களையும் தள்ளிக்கொண்டு, அனைவர்களையும் தாண்டி கொண்டு, அனைவர்களையும் சிரமப்படுத்தி முன்னால் வந்து அமர்வதும் மார்க்கத்தில சபையுடைய ஒழுக்கங்களில இல்லாத ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக கூறுவார்கள், இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைய கூடாது. இரண்டு மனிதர்கள் உட்கார்ந்து அருகிலே அமர்ந்திருக்கிறார்கள். இவர் பின்னால் இருக்கக்கூடிய ஒருவர் கடைசியாக வந்து அந்த இருவரையும் கிழித்துக் கொண்டு அந்த இருவரையும் தள்ளிவிட்டு அவர்களுக்கு மத்தியிலே அமர்வது என்பது செய்யக்கூடாத ஒரு செயல். கணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய குதுபா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் அங்கிருந்து வருகிறார். வந்தவர் எல்லோருடைய பிடரிகளையும் தாண்டி கொண்டு முன்னால் வந்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு, இஜ்லிஸ், அங்கேயே அமர், ஃபகத் ஆதைத்தஹு, பல நபர்களை நீ சிரமப்படுத்தி விட்டாய் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த ஒரு சபையாக இருந்தாலும், எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும், அந்த கூட்டத்திற்கு முதலிலே சென்று முதலிலே அமர்ந்து கொள்ள வேண்டும். ஜும்மாவுடைய சிறப்புகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, யார் ஜும்மா அன்று குளித்து நறுமணம் பூசி நல்ல ஆடைகளை அணிந்து பள்ளிக்கு வந்து யாரையும் தொல்லை தராமல், யாருக்கும் தொல்லை தராமல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. யாருக்கும் தொல்லை தராமல் அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது, யாரையும் தாண்டி முன்னால் வராமல் அப்படின்னு விளக்கம் எழுதுகிறார். பள்ளியில வந்து யாருக்கும் தொல்லை தராமல் என்றால்
முன்னால தாண்டி 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 வந்து பிடரிகளை தாண்டி தாண்டி வந்து முன்னால் அமராமல் கிடைத்த இடத்திலே அமர்வது அப்படிங்கிறது அதனுடைய பொருள் என விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள். அதனால தான் ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் குன்னா இதா அதைனன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு நாங்கள் வருகின்ற பொழுது எங்களிலே ஒவ்வொருவரும் எங்கு சபை முடிகிறதோ அங்கு அமர்ந்து கொள்வோம் சொல்வாங்க. ஹைசு இன்தஹி, சபை முடிகின்ற இடத்திலே நாங்கள் அமர்ந்து கொள்வோம் என ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, சபையுடைய மிக முக்கியமான ஒழுக்கங்களில் ஒன்று சபைக்கு முன்னமே வருவது. அப்படி வராத பட்சத்திலே பின்னால் வருகின்ற பொழுது அனைவர்களுடைய கழுத்துகளையும் பெடரிகளையும் தாண்டி கொண்டு முன்னால் அமராமல் கிடைக்கின்ற இடத்திலே அமர்ந்து கொள்வது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப முன்னால் வந்து ஒருவர் அமர்ந்து கொண்டால் அவருக்கு மார்க்கம் இப்படி ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கும். நீங்க முன்னாடி வந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய முழு இடத்தையும் அடைத்துக் கொள்ளக்கூடாது. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், அதனால இது எல்லாமே எனக்குரியது, இந்த இடமெல்லாம் எனக்குரியது என்று முழுவதுமாக இடத்தை அடைத்துக் கொண்டும் உட்காரக்கூடாது. பின்னால் வருபவர்களுக்கு விசாலமாக்கி அந்த இடத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி, உங்களுடைய சபைகளிலே நீங்கள் நகர்ந்து விசாலப்படுத்தி கொடுங்கள் என்று சொல்லப்பட்டால் ஃபஃப்ஸஹு, நீங்கள் விசாலப்படுத்தி கொடுங்கள். யஃப்ஸஹில்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு விசாலத்தை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன் ஃபஸஹலில் அஹி, தன்னுடைய சகோதரனுக்காக தன்னுடைய இருக்கின்ற இடத்தை விசாலப்படுத்தி கொடுத்தாரே அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவும் செய்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, முன்னால் வந்து அமர்ந்து கொண்டவர்கள் பின்னால் வருபவர்களுக்கு இடப்பற்றாக்குறையாக இருக்கின்ற பட்சத்திலே தன்னுடைய இடத்தை சற்று விசாலப்படுத்தி, கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனுடைய இந்த ஆயத்திற்கு விரிவுரை சொல்லுகின்ற பொழுது நீங்கள் விசாலமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு பின்னாலிருந்து சொல்லப்பட்டால் ஒரு கால் உங்களுக்கு இடமே இல்லை, ரொம்ப சிரமமா தான் இருக்கு என்றாலும் கூட அல்லாஹ் நீங்கள் விசாலப்படுத்தி கொடுங்கள்னு சொல்லி இருப்பதின் காரணமாக ஜஸ்ட் உடம்ப அப்படி அசைச்சி கொடுக்கவாவது செய்யணும்னு சொல்றான். இடமே இல்ல, சுத்தமா இடமே இல்ல, ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனாலும் விசாலப்படுத்தி கொடுங்கள்னு சொல்லப்படுகிறது பின்னால் வருபவர்களுக்கு. அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் உடம்ப அசைச்சு கொடுங்க, என்ன அல்லாஹ் விசாலப்படுத்தி கொடுங்கள்னு சொல்றான். தஃபஸ்ஸஹூன்னு சொன்னா நீங்க ஃபஃப்ஸஹ்ன்னு சொல்றான், விசாலப்படுத்தி கொடுங்கன்னு சொல்றான். அப்படிங்க போகும்போது உங்களால் முடியாத பட்சத்தில் கூட உடம்பை லேசா லைட்டா அசைச்சு கொடுங்க, அல்லாஹ் அதற்கூட உங்களுக்கு எல்லா வகையிலும் விசாலத்தை தருவான் என்று விரிவுரையிலே எழுதுகிறார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, சபைகளிலே பின்னால் வருபவர்கள் முன்னால் முண்டியடிக்க கூடாது, முன்னால் வந்திருப்பவர்கள் பின்னால் வருபவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்படிங்கிற இந்த ரெண்டு செய்திகளுமே பெரும்பாலான கூட்ட நெரிசல்களை தவிர்த்து விடுவதற்கு பெரும் காரணமாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். பொதுவாக ஆர்வம் ஒரு விஷயத்துல இருக்கணும், ஆசை இருக்கணும், ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு, ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு. ஆர்வ கோளாறு இருக்கக்கூடாது. ஆர்வத்திற்கும் ஆர்வ கோளாறுக்கும் என்ன வித்தியாசம்? ஆர்வத்தின் மூலமாக யாருக்கும் எந்த விதமான சிரமமும் ஏற்படாது. ஆனால் ஆர்வ கோளாறின் மூலமாக எல்லாருக்கும் எல்லா வகையான சிரமங்களும் ஏற்படும். இதுதான் ஆர்வத்திற்கும் ஆர்வ கோளாறுக்கும் உள்ள வித்தியாசம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தின் மீது ஆர்வம் இருக்கலாம், அது தப்பில்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ருல் அஸ்வதுக்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும், காபாவுடைய மூலையில இருக்கிறது. நிறைய உம்ராவுக்கு போனவங்க, ஹஜ்ஜுக்கு போனவங்க பார்த்திருப்பீங்க, தெரியாதவங்க யாரும் இல்ல, படங்கள்ல போட்டோக்கள்ல வீடியோக்கள்ல எல்லாரும் பார்த்திருப்பீங்க.
ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவது என்பது சுன்னத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு 2 உதடுகளும் ஒரு நாவும் இருக்கிறது. அதை யார் முத்தமிட்டார்களோ அவர்களுக்காக கியாமத் நாளிலே அது சாட்சி சொல்லும். இன்னாருடைய மகன் இன்னார் என்னை முத்தமிட்டார் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் அது பேசும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. கண்ணியத்திற்குரியவர்களே, இதை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா உமர், உமரே, இன்னக ரஜுலுன் கவியுன், நீ ஒரு பலசாலியான மனிதர். அதனால ஹஜ்ருல் அஸ்வதுடைய இடத்துல லா தஸாஹம், நீ போய் தள்ளு முள்ளு பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ கொஞ்சம் நல்ல பலசாலியான மனிதர், நீ அந்த இடத்துல இருந்து பிறரை தள்ளி கொண்டு முட்டி மோதிக்கொண்டு முத்தமிடுவதற்கு செல்லாதே. அப்படி செல்லுகின்ற பொழுது பலகீனமானவர்களை நீ வேதனைப்படுத்தி விடக்கூடும். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, ரெண்டுமே ரசூலுல்லாஹ் சொன்னதுதான். நல்லா கவனிக்கணும். முதல் விஷயம் ஹஜ்ருல் அஸ்வத் கல், அதை முத்தமிடணும். முத்தமிடுவது சுன்னத். அப்படி முத்தமிட்டா ஹஜ்ருல் அஸ்வத் கியாமத்துல சாட்சி சொல்லும். இதை சொன்னதும் ரசூலுல்லாஹ் தான். இந்த ஹதீஸை சொன்னதும் ரசூலுல்லாஹ் தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, நீ ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கிற இடத்துல போய் தள்ளுமுள்ளு பண்ணிக்கிட்டு இருக்காது. லா தஸாஹம், தள்ளுமுள்ளு பண்ணாத. ஏன்னா நீ பலசாலியான மனிதன். அதனால் பலகீனமானவர்களுக்கு சிரமம் ஏற்படும். நீ தனியா உனக்கு ஹஜ்ருல் அஸ்வத் கல் அமைஞ்சிச்சுன்னா அதை முத்தமிடு. அப்படி இல்லைன்னு சொன்னா தூரத்தில் இருந்து அந்த கல்லை முன்னோக்கு தக்பீர் சொல், தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல், அங்கிருந்து போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்ன வார்த்தை. கண்ணியத்திற்குரியவர்களே, 2 ஹதீஸ்களையும் வைத்து அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவது சுன்னத். ஆனால் அதே சமயம் மற்றவர்களுடைய காலை மிதித்து துன்புறுத்துவது ஹராம். ஒரு ஹராமை செய்துதான் சுன்னத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. 2 ஹதீஸையும் அறிஞர் பெருமக்கள் எவ்வளவு அழகாக சேர்த்து சொல்லுகிறார்கள் பாருங்கள். ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தமிடுறது சுன்னத். ஆனா ஒரு ஹராம், ஒருத்தரை கஷ்டப்படுத்துறது, ஒருத்தரை சிரமப்படுத்துறது, ஒருத்தருடைய காலை மிதிச்சு அதை காயப்படுத்துறது, அது ஹராம். ஒரு ஹராமை செய்துதான் ஒரு சுன்னத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னும் நல்லா யோசிங்க. ஒருத்தருக்கு சுகர் இருக்கு, காலை மிதிச்சு புண்ணாக்கிட்டோம். அவருடைய வாழ்நாள் முழுவதும் இந்த புண்ணு ஆறாம இருந்துச்சுன்னு சொன்னா அதற்கு காரணமாக இருந்தது எது? ஹஜ்ருல் அஸ்வத முத்தமிட போனது. அவர் கால் எடுத்து கையெடுத்து ஒரு கால அந்த சுவரிலேயே ஒரு மௌத்தா போயிட்டா அவருடைய மரணத்திற்கு காரணமாக இருந்தது யார்? ஹஜ்ருல் அஸ்வதுகள்ல முத்தமிட போனது, அங்கம் ஏறி மிதிச்சது, அவரை சிரமப்படுத்தினது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால அவ்வளவு கஷ்டப்பட்டு போய் அதை முத்தமிடணுங்கிற அவசியம் இல்ல. தூரத்திலிருந்து தனியா கிடைச்சா கண்டிப்பா முத்தமிட்டணும். கூட்டமா இருக்கு, பிறருக்கு சிரமம் ஏற்படுங்கிற பட்சத்துல தூரத்திலிருந்து கையை வைத்து முத்தமிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சட்டம் எழுதுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் ஆழமாக யோசிங்க. ஒரு முக்கியமான ஒரு அமல் ஹஜ்ருல் அஸ்வத முத்தமிடுறது. அதற்கே கூட்டத்தின் காரணமாக சிரமங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிற பட்சத்துல அதையே தவிர்த்து விட்டு போக சொல்லுகின்ற பொழுது எந்த விதமான பயன்களும் இல்லாத கூட்டங்களுக்கு முண்டி அடித்துக் கொண்டு பிறரை சிரமப்படுத்திக் கொண்டு பிறருடைய உயிர்களை போக்குகின்ற அளவுக்கு கூட்டங்களிலே கலந்து கொள்வதென்பது எவ்வளவு தேவையான விஷயம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, அடுத்ததாக அதனுடைய பொறுப்பாளர்கள், அவர்களுக்கென்று கூட்டத்தை யார் நடத்துறாங்களோ அவர்களுக்கென்று சில பொறுப்புகளை மார்க்கம் சொல்லுகிறது. பொதுவாக கூட்டத்தை நடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள் அதை முன்னின்று அந்த கூட்டங்களை சரி செய்ய வேண்டும், அது அவர்களுடைய பொறுப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே சஃப்புகளிலே நிற்கின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், நாங்க சஃப்ல நிற்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய புஜங்களை சேர்த்து சரி செய்து தொட்டு எங்களுடைய சஃப்புகளை சரி செய்வார்கள். ஃபஸ்தவு, நேரா நில்லுங்க, இதுல முன்பின் ஆகாதீங்க, உங்களுடைய உள்ளம் முன்பின் ஆயிரும்.
அப்படின்னு ரசூலுல்லாஹ் இறங்கி வந்து நின்று உங்களுடைய புஜங்களை தொட்டு முன்ன பின்னாடி சரி செய்வாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையில நிற்கின்ற பொழுது ஒரு தலைவராக இருக்கின்றவர், கூட்டத்தை நடத்துகின்றவர் அவைகளை முறையாக சரி செய்ய வேண்டும் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பெரும் கூட்டங்களை நடத்துகின்ற பொழுது அதை நடத்துகின்றவர் முன் நின்று அந்த கூட்டங்களை சரி செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த கூட்டங்களுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளும், உபகாரங்களும், பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஒரு கலீஃபாவுக்கு 2 வகையான உதவியாளர்கள் இருப்பார்கள். ஒன்று நல்லதை ஏவி அதன் மீது தூண்டிக்கொண்டே இருப்பார், மற்றொருவர் தீயதை ஏவி அதன் மீது தூண்டிக்கொண்டே இருப்பார். நல்லதை ஏவி அதன் மீது தூண்டுபவர் என்றால் உபகாரம் செய்யக்கூடிய ஒரு டீம் எப்பவுமே இருக்கணும். தீயதை ஏவி அப்படின்னா இதன் மூலமாக என்னென்ன தீமைகள்லாம் வரும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு டீம் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கணும். ஒரு கூட்டம் நடத்துகின்ற பொழுது உபகாரம் செய்வதற்கென்று ஒரு டீமும் அதை பாதுகாப்பதற்கென்று ஒரு டீமும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதை கூட்டம் நடத்துபவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மூன்றாவதாக கூட்டத்தை நடத்துபவர்கள் பெரும் கூட்டம் கூடிவிடுகின்ற பொழுது முக்கியமான நிகழ்வை சுருக்கிக் கொள்ள வேண்டும். நேரத்தை நம்முடைய பெருமையை காட்டுவதற்காக வேண்டி கூட்டத்தை கூட்டிக் கொண்டே செல்லக்கூடாது. எப்ப அதிகபட்சமான கூட்டம் வந்து விடுகின்றதோ அப்ப மெயின் நிகழ்ச்சியை சுருக்கிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இதா ஸல்லா அஹதுக்கும் லின்னாசி, நீங்கள் மக்களுக்கு தொழுகை வைக்கின்ற பொழுது ஃபல்யுகஃபிஃப், நீங்கள் அதை சுருக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அதிலே அஸ்ஸகீம் முடியாதவர் இருப்பார், அல்-லஈஃப் பலஹீனமானவர் இருப்பார், அல்-கபீர் வயது முதிர்ந்தவர் இருப்பார். எனவே நீங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்ளுங்கள். ஹரம்ல, மக்கால, மதினால பெரும் கூட்டங்கள் கூடுகின்ற அந்த நாட்களில மிகச் சுருக்கமாக தொழுகைகளை முடித்து அனுப்ப விடுவார்கள். காரணம், கண்ணியத்திற்குரியவர்களே, மக்களின் மீது கொண்டு இருக்கக்கூடிய இரக்கம். அப்ப பெருசா கராத் ஓதி ராகமா ஓதி எல்லாரையும் மயக்கணும், எல்லாரையும் தன்னுடைய குரலால் இழுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் இருக்காது. மக்கள் சிரமப்படுவார்கள். அப்படிங்கிற பட்சத்தில் அதை சுருக்கிக் கொள்ளும். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையே கூட்டம் அதிகமாக இருக்கின்ற பொழுது சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற பட்சத்தில், அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற பொழுது நிகழ்வுகளுடைய மெயினான விஷயங்களை சுருக்கிக் கொள்வது தவறில்லை அப்படிங்கிறதையும் வழங்கிக் கொள்ளும். கண்ணியத்திற்குரியவர்களே, கூட்டத்திலே ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கின்ற பொழுது கூட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் எங்கும் ஓடிவிடக் கூடாது. மிக முக்கியமான ஒண்ணு. கூட்டத்தை கூட்டது யாரு? நம்ம தான் கூட்டி இருக்கோம். அப்ப அதுல ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நாம பொறுப்பு. அப்ப கடைசி வரை அந்த அசம்பாவிதங்களை முழுமையாக இல்லாமல்லாக்கி அதற்குண்டான தீர்வுகளை சொல்லி அங்கிருந்து கடையணும். விட்டுட்டு அப்படியே ஓடி விடுவது என்பது ஒரு நல்ல ஆண்மகனுக்கு அழகல்ல, அறிவுள்ளவனுக்கும் அழகல்ல. இணையத்திற்குரியவர்களே, ஹிஜ்ரி 654 மஸ்ஜிது நபவியில ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்படுகிறது. கடுமையான தீ விபத்து, இஸ்லாமிய வரலாற்றில் ஏற்பட்ட மிக கடுமையான தீ விபத்து. ரமதான் 1 பிற வெள்ளிக்கிழமை முதல் தராவீஹ் முடிகிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஹத் அப்படிங்கிற அந்த பணியாளர் தன்னுடைய விளக்கை எடுத்துக்கொண்டு மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூமுக்கு போறார். அங்க இருக்கக்கூடிய சிறு சிறு விளக்குகளை எடுத்து சுவற்றில் வைக்கணும், எப்பவும் நடக்கிற வேலை. அப்படி சிறு சிறு விளக்குகளை கையில எடுத்தவர் தான் கொண்டு வந்த அந்த பந்தத்தை கொண்டு போன விளக்க எடுக்கிறத மறந்துட்டார். அந்த பந்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பாகி ஸ்டோர் ரூம் ஃபுல்லா எரிஞ்சு, மஸ்ஜிது நபவி ஃபுல்லா எரிஞ்சு, அதனுடைய மேல்தளம் எல்லாம் கீழே விழுந்து, நபிகளாருடைய காலத்து பல அடையாளங்கள் அப்பொழுது அழிந்து போயின. ஹலீஃபாக்களுடைய காலத்து பல அடையாளங்கள் அழிந்து போயின. உமையாக்கள் காலத்துடைய பல அடையாளங்கள் அழிந்து போகின. அப்பாசியா காலத்துடைய பல அடையாளங்கள் அழிந்து போயின. மிகப்பெரிய தீ விபத்து அது.
கணியத்திற்குரியவர்களே, அப்படி தீ விபத்து ஏற்பட்ட அந்த சமயத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஹத் தீ பிடிச்சிருச்சே அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஓடி வெளியே வரல. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஹத் தன்னால் முயன்ற அத்தனை வேலைகளையும், அத்தனை காரியங்களையும், அத்தனை விஷயங்களையும் முழுமையாக செய்து அந்த தீ விபத்திலேயே ஷஹீதாகி விடுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் ஒரு கூட்டத்தை, ஒரு அசம்பாவிதங்கள் நடைபெறுகின்ற பொழுது தன்னால் அவைகளை கட்டுப்படுத்த முடியும் என்றால் முழுமையாக கட்டுப்படுத்தி அங்கே இருந்து அவைகளை சால்வ் செய்வது என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, சுருக்கமாக எந்த விதமான தேவையில்லாத கூட்டங்களுக்கு செல்லக்கூடாது, தேவையுள்ள கூட்டங்களுக்கு மட்டுமே செல்ல வேண்டும். அப்படி செல்லுகின்ற பொழுது மார்க்கம் கற்றுத்தருகின்ற ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் 2 நாட்களிலே தீபாவளி வருகிறது. அந்த 2 நாட்களுக்கு முன்னால் சனி ஞாயிறுகளிலே கடுமையான கூட்டங்கள் நம்முடைய கடை தெருவிலே இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த கடை தெருவிற்கு நாம பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக செல்லணும் அப்படிங்கிற எந்த தேவையும் இருக்காது. அதிலும் குறிப்பாக பெண்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதிலும் அந்த முதல் நாள் இரவு, இந்த ஞாயிற்றுக்கிழமையுடைய இரவுகள் எல்லாம் மிக மோசமாக இருக்கும். கடை வீதி எல்லாரும் மிக தெளிவாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்முடைய பெண்கள் பர்தாவை அணிந்து கொண்டு அந்த கூட்டத்திற்கு நடுவிலே மிதந்து கொண்டு பல இடிபாடுகளுக்கு மத்தியிலே சென்று வருவதென்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பொருளை வாங்கித்தான் ஆகணும், ரொம்ப சீப்பா கிடைக்குது பிளாட்ஃபார்ம்ல அப்படின்னா அதுக்கு இன்னும் 2 நாள்ல எவ்வளவோ நேரம் இருக்கிறது. அதுவும் அவசியம் இல்ல, அப்படித்தான் போய் வாங்கணும், வாங்கினாத்தான் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னா இந்த நேரத்தில் வாங்கிக்க வேண்டியதான். அந்த இரவுல அந்த நேரத்துல அவ்வளவு கூட்டங்களுக்கு மத்தியில் அது நடக்க முடியாது. தவழ்ந்து தான் போகணும், ஊர்ந்து தான் போகணும். அப்படியான ஒரு சூழல்ல போக வேண்டிய எந்த விதமான தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. அவசியமில்லாத கூட்டம் அது, அதிலே தேவையில்லாத கூட்டம் அது, அதிலே ஏற்படுகின்ற அசம்பாவிதங்கள் மிக மோசமானதாக இருக்கும். ஒரு கால் ஏற்பட்டுட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அவைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். தயவு செய்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் உங்களுடைய வீட்டு பெண்களை அப்படி அனுப்பாதீங்க. அப்படி அந்த அந்த கூட்டத்தில் போய் அப்படி ஜாமா வாங்கணும் என்ன இருக்குன்னே தெரியல. கண்ணியத்திற்குரியவர்களே, தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று முதலாவது. 2வது, தீபாவளிக்கென்று பட்டாசு வெடிப்பது என்பது ஷரியத்தில், மார்க்கத்தில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத ஒன்று. நம்ம வருஷம் நம்ம இதை சொல்லிடுறோம். நம்முடைய கடமை, உங்க கடமை நீங்க சொல்றது, எங்க கடமை நாங்க வெடிக்கிறது. இது நடந்துகிட்டே இருக்கு. அதனால நாம நிப்பாற்ற போறது இல்ல. நம்முடைய கடமை நம்ம சொல்றது இல்லையா? சிறு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காதீர்கள், பெரியவங்க வெடிக்காதீங்க. சில குடும்பங்கள்லாம் குடும்பமா சேர்ந்து வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குடும்பமா மாஷா அல்லாஹ் வீட்டுடைய மொட்டை மாடியில தீபாவளி இரவுல நீங்க கடத்தலவாசல் பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஏரியான்னு தான் பேரு. அல்லாஹு அக்பர். அப்படியே வீடு, எல்லா வீட்டு மொட்டை மாடிகளிலும் சங்கு சக்கரமும் புஷ்வானமும். இது முஸ்லீம் ஏரியாவா இல்ல முஸ்லீம்களை வாழ்ற வேற ஆள்கள் வாழ்ற ஏரியாவா அப்படிங்கிற அடையாளம் தெரியாத அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பார்க்கறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, தப்பு, வெடிக்க கூடாது. அது இஸ்ராஃப், வீண் விரயம். காசை கரியாக்குறது அப்படின்னா அதுதான். காசை கரியாக்குறது நீங்க கண்ணில் பார்க்கணும்னா அது வெடி, அது புஷ்வானம், அது சங்கு சக்கரம். இதுதான் காசை கரியாக்குறது. எந்த வகையிலும் இல்லாம 1000 ரூபாய் 2000 ரூபாய் 10,000 ரூபாய் அப்படியே கரியா போகுது, பேப்பரா போகுது, அது வீண் விரயம் மார்க்கத்துல கூடாது. அதனால வெடிக்க கூடாது. இன்னொன்னு, வெடிப்பது என்பது மாற்று மத நண்பர்களுடைய அவர்களுடைய வணக்க வழிபாடுகள்ல ஒண்ணு. தீபாவளி அன்னைக்கு வெடிக்கிறது. அவர்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு சாமி கும்பிட்டு வெடிப்பாங்க. அது அவர்களுடைய வணக்க வழிபாடு. அதை நீங்களும் செய்கின்ற பொழுது அவர்களை சார்ந்தவர்களாக நீங்களும் ஆகிவிடுகிறீர்கள். அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அதை ஒரு இபாதத்தா செய்யறாங்க, ஒரு வணக்க வழிபாடா செய்யறாங்க. நாமளும் செய்கின்ற பொழுது நாம அப்புறம் நமக்கு அவங்களுக்கு என்னதான் வித்தியாசம்? கண்ணியத்திற்குரியவர்களே, 2. 3வது, அதன் மூலமாக பிறருக்கு தொல்லை, சிரமம், கஷ்டம்.
ஒளி ஒளி மாசு, காற்று மாசடையுது, சப்தம் மாசடையுது. ஒரு பெரிய அணுகுண்டு வச்சா ஒரு ஹார்ட் பேஷண்டா இருந்தா ஹார்ட் நின்று ஒரு சமயம் வந்துடும். பெரிய இதய நோய்களுக்கு காரணமாக இருக்கும், காதுகளுக்கு பெரிய சிரமமாக இருக்கும். அதில் ஏற்படக்கூடிய புகை, அது மாசு, அது கெமிக்கல், அது அதன் மூலமாக நிறைய பேருக்கு சிரமம். எங்கேயாவது இடத்துல போய் ஒரு நெருப்பு பத்த வச்சிருது, ராக்கெட் விடுறாங்க, ராக்கெட் எங்கேயாவது விழுந்து நெருப்பாகிறது, எவ்வளவு சிரமம், எவ்வளவு கஷ்டம். பிறருக்கு சிரமம். ஒரு முஸ்லிம் பிறருக்கு சிரமத்தை கொடுக்க மாட்டான். அப்படியும் மீறி கொடுக்கிறதாக அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான். இந்த காரணங்களுக்காக வெடி வெடிக்க கூடாது அப்படிங்கிறத நாம இன்னைக்கு இல்ல, கடந்த 18 வருஷமா சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்முடைய கடமை அல்லாஹ் கியாமத்துல கேட்கின்ற பொழுது, யா அல்லாஹ் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறது என்னுடைய கடமை முடிஞ்சிடும். நீங்களும் கேட்டுட்டீங்க, இதை தெளிவுபடுத்திக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க கூடாது. அன்னைக்கு வர்றேன், நில்லுங்க வெடி வச்சிருக்கேங்கிறான். சின்ன கரெக்டா அந்த காம்பவுண்ட் பக்கத்துல 4 பேர். அல்லாஹ் அக்பர். இந்த லவ்ல இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இணையத்திற்குரியவர்களே, இதை சொன்னோமோ இதை கேட்டோமோ அதன்படி நடைபெறுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.